முக்கிய செய்தி: இந்திய பொருட்களுக்கு எவ்வளவு கூடுதல் வரி விதித்தாலும் அமெரிக்க வேளாண் பொருட்களுக்கு இந்தியாவில் அனுமதி இல்லை என்று பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க வேளாண் பொருட்களை இறக்குமதி செய்ய அனுமதி இல்லை என்பதில் மோடி உறுதியாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்திய பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும் என்று கூறிய நிலையில் தற்போது அதற்கு பதிலளிக்கும் விதமாக பிரதமர் மோடியும் ஒரு பதிலை வெளியிட்டிருக்கிறார். இந்திய விவசாயிகளின் நலனுக்காக எவ்வளவு விலை கொடுக்கவும் மத்திய அரசு தயார் என்று விவசாயிகளை கைவிடப் போவதில்லை என்றும் பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். இந்திய பொருட்களுக்கு எவ்வளவு கூடுதல் வரி விதித்தாலும் அமெரிக்க வேளாண் பொருட்களுக்கு இந்தியாவில் அனுமதி இல்லை என்று பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அமெரிக்க வேளாண் பொருட்களை இறக்குமதி செய்ய அனுமதி இல்லை என்பதில் மோடி உறுதியாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. தன் நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளதாக MS சுவாமிநாதன் நூற்றாண்டு சர்வதேச விழாவில் மோடி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் வரி விதிப்பு கொள்கைக்கு எதிராக இந்திய பிரதமர் மோடி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அமெரிக்க வேளாண் பொருட்களுக்கு இந்தியாவில் அனுமதி இல்லை என்பதில் திட்டவட்டமாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்திய விவசாயிகளின் நலனுக்காக எவ்வளவு விலை கொடுக்கவும் மத்திய அரசு தயார் எனவும் விவசாயிகளை கைவிடப் போவதில்லை எனவும் பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அமெரிக்க அதிபர் டிரம்பின் வரி விதிப்பு கொள்கைக்கு எதிராக பிரதமர் மோடி தன் நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளதாக MS சுவாமிநாதன் நூற்றாண்டு சர்வதேச விழாவில் மோடி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க வேளாண் பொருட்களுக்கு இந்தியாவில் அனுமதி இல்லை என்று பிரதமர் உறுதியாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அமெரிக்க வேளாண் பொருட்களை இந்தியாவில் இறக்குமதி செய்ய அனுமதி இல்லை என்பதில் மோடி உறுதியாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அமெரிக்க வேளாண் பொருட்களை இறக்குமதி செய்ய அனுமதி இல்லை என்பதில் உறுதியாக இருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். தன் நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளதாக MS சுவாமிநாதன் நூற்றாண்டு சர்வதேச விழாவில் மோடி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க வேளாண் பொருட்களை இறக்குமதி செய்ய அனுமதி இல்லை என்று திட்டவட்டமாக பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். இந்திய விவசாயிகளின் நலனுக்காக எவ்வளவு விலை கொடுக்கவும் மத்திய அரசு தயார் என்றும் விவசாயிகளை கைவிடப் போவதில்லை என்றும் பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் வரி விதிப்பு கொள்கையால் இந்திய பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்ட போது அதற்கு பதிலளிக்கும் விதமாக இந்தியாவில் அமெரிக்க வேளாண் பொருட்களுக்கு இறக்குமதி செய்ய அனுமதி இல்லை என்பதில் பிரதமர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் வரி விதிப்பு கொள்கையால் இந்தியாவின் பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டதைத் தொடர்ந்து இந்திய பிரதமர் மோடி அமெரிக்க வேளாண் விளைபொருட்களுக்கு இறக்குமதி செய்ய இந்தியாவில் அனுமதி இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. மேலும் இந்திய விவசாயிகளின் நலனுக்காக எவ்வளவு விலை கொடுக்கவும் மத்திய அரசு தயார் என்றும் விவசாயிகளை கைவிடப் போவதில்லை என்றும் பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். இந்திய பொருட்களுக்கு எவ்வளவு கூடுதல் வரி விதித்தாலும் அமெரிக்க வேளாண் பொருட்களுக்கு இந்தியாவில் அனுமதி இல்லை என்பதில் திட்டவட்டமாக இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார்.
அமெரிக்க அதிபர் டிரம்பின் வரி விதிப்பு கொள்கைக்கு எதிராக பிரதமர் மோடி பதிலளித்திருக்கும் விதமாக இந்தியாவில் அமெரிக்காவின் வேளாண் பொருட்களுக்கு இறக்குமதிக்கு அனுமதி இல்லை என்பதில் திட்டவட்டமாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இந்திய பொருட்களுக்கு எவ்வளவு கூடுதல் வரி விதித்தாலும் அமெரிக்க வேளாண் பொருட்களுக்கு இந்தியாவில் அனுமதி இல்லை என்பதில் திட்டவட்டமாக இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்திய பொருட்களுக்கு எவ்வளவு கூடுதல் வரி விதித்தாலும் அமெரிக்க வேளாண் பொருட்களுக்கு இந்தியாவில் அனுமதி இல்லை என்பதில் திட்டவட்டமாக இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் வரி விதிப்பு கொள்கையால் இந்தியாவிற்கு 50% வரி விதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்தியாவில் அமெரிக்காவின் வேளாண் பொருட்களுக்கு இறக்குமதி செய்ய அனுமதி இல்லை என்பதில் திட்டவட்டமாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க வேளாண் பொருட்களுக்கு இறக்குமதி செய்ய இந்தியாவில் அனுமதி இல்லை என்று பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கருத்துக்களை பகிர்வதற்காக பொருளாதார நிபுணர் சுந்தர்ராஜன் நம்முடன் இணைக்கிறார். சார் வணக்கம். அமெரிக்க அதிபர் டிரம்பின் வரி விதிப்பு கொள்கையால் இந்திய பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும் என்று அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து இந்திய பிரதமர் மோடி அமெரிக்க வேளாண் பொருட்களை இறக்குமதி செய்ய இந்தியாவில் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால் இந்திய பொருளாதாரத்தில் ஏதேனும் தாக்கம் ஏற்படுமா? இதை எப்படி எடுத்துக்கிறது சொல்லுங்க. அதாவது ப்ராடா பார்த்தோம்னா இது வந்து ட்ரம்ப் டாரிஃப் அப்படின்றது வந்து இமிடியேட்டா வந்து நேற்றுக்கு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த 25% இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம வந்து வி வாண்டட் டு ஒரு ஃப்ரெண்ட்லி மோஷனாக தான் நம்ம போறதாக இருந்தது. பட் அதுக்குள்ள திருப்பியும் வந்து 50% டாரிஃப உயர்த்தின சூழ்நிலைகள் இருந்தது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து வி ஹாவ் நோ அதர் ஆப்ஷன் எக்ஸப்ட் டு நம்ம வந்து இதை வந்து ஸ்ட்ராங்கா நம்ம வந்து ரிட்டாலியேட் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இப்போ வந்தது. அதுல அப்படிதான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து நம்ம வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை இப்போ கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பிரைமரிலி இந்த 50%ஓட இன்க்ரீஸ் வந்து அமெரிக்கா புரிஞ்சுக்க வேண்டியது வந்து அந்த நாட்டோட கன்சியூமருக்கு தான் இது வந்து ஒரு பெரிய பாதிப்பு. இதுக்கு வந்து ரஷ்யாவோட ஆயில் இம்போர்ட்டிங்கும் இதையும் லிங்க் பண்ணி டாரிஃப் அப்படின்ற ஒரு வெப்பனை வந்து ட்ரேட் வாரா லான்ச் பண்ணது ஒரு தப்பான விஷயம். இதுக்கு வந்து நம்ம இந்தியா வந்து நாட் ஓன்லி இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா தான் நம்ம இதை பார்க்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம WTO வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் போவோம். இந்தியன் டயஸ்பரால அங்க இருக்கிறவங்க மூலமாக நம்மளுடைய பொசிஷனை வந்து ஸ்ட்ராங்கா வந்து கண்டிப்பாக பதிவு செய்வோம் அப்படின்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. சார், இந்த அமெரிக்காவின் வரி விதிப்பு கொள்கையால் திருப்பூரில் பின்னலாடை நிறுவனமானது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், பாதிப்புக்குள்ளாகும் அப்படின்னு பின்னலாடை நிறுவனத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் சொல்றாங்க. அதை எப்படி சார் பாக்குறது? சார், அதாவது எந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன்ஃபால் வரும்போதும் அதை வந்து இந்தியா எப்பயுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா கன்வெர்ட் பண்ணதான் நம்ம பார்த்திருக்கோம். கோவிட் டைம்ஸ்ல இருந்து நம்ம கூடிய இருக்கிறத பார்க்க முடியுது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எல்லா பிசினஸ் ஆண்டர்பிரினர்ஸுமே வந்து இப்ப யூஎஸ் இது மாதிரி ஸ்ட்ராங்கா நம்ம ரிட்டாலியேட் பண்றாங்க நம்மளுக்கு அப்படிங்கும் போது இந்தியன் கவர்மெண்ட் இமிடியேட்டா ஆல்டர்னேட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன அப்படின்றத ஓபன் பண்றதுக்காக கண்டிப்பாக அவங்க முயற்சி எடுப்பாங்க. நம்பர் 1, ஆல்ரெடி நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வித் யூகே நம்ம வந்து ஸ்ட்ராங்கா நம்ம ரைன் அப் பண்ணியிருக்கோம். இந்தியா கண்டினியூ அதே வந்து the free trade agreement will also be fast tracked for UAE, European Union, other countries-க்கும் இதை வந்து ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஒரு கேட் முடிச்சு அப்படின்னா இன்னொரு கேட் கண்டிப்பாக திறக்கப்படும். we have huge other opportunities. every exporter also இந்தியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து அவங்களுடைய ப்ராடக்டை டைவர்ட் பண்ணணும். ஒரே ஒரு கண்ட்ரிய சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்றது ஒரு பிகஸ்ட் லெசன் இதுல இருந்து. நம்பர் 1. செகண்ட்லி பாத்தீங்க அப்படின்னா நேற்று ஈவன் குறிப்பிட்ட அந்த 25 டாரிஃபாக இருக்கட்டும், அது வந்து 50% ஆகும் போது கூட சார்
நம்மளுடைய முக்கியமான எக்ஸ்போர்ட் 40% ஆஃப் யூஎஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரக்ஸ் அண்ட் சர்வீசஸ், ஐடி சர்வீசஸ். அதுதான் நம்மளுடைய இந்தியால இருந்து போகக்கூடிய முக்கியமான எக்ஸ்போர்ட். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 50% வரி வந்து இல்ல. சோ அதனால பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பிக்கஸ்ட் ஐடி சர்வீசஸ் இது மாதிரியான இந்தியாவோட ஸ்கில் வந்து யூஎஸ்ல கிடையாது. ஸோ அதனால நம்மளை விட்டா அவங்களுக்கு வந்து ஒரு சப்ஸ்டான்சியல் டிபெண்டன்சி நம்ம பேர்ல ஐடி சர்வீசஸ் மேல இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் ஈவன் இந்த ட்ரக் ப்ராடக்ட்ஸும். ஸோ இந்த ட்ரக் கூட கண்டிப்பாக வந்து நம்மளுடைய பிகஸ்ட் வெப்பன். நாளைக்கு இது வந்து அவங்க ஒரு ரிட்டாலியேட் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு ட்ரக்ல கை வச்சோம் அப்படின்னா யூஎஸ் நாட்டுல கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் சார். அண்ட் நீங்க இன்னொரு முக்கியமா எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது வந்து 25% 50% அப்படின்றது ஒரு ஷார்ட் டேர்ம் இம்பாக்ட் இருந்தா கூட இந்த 40% ஆஃப் யூஎஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சர்வீசஸ் அண்ட் ட்ரக்ஸ் விச் இஸ் ஒன்லி 0 to 5% டாரிஃப்ல தான் இருக்கு. ஸோ வெயிட்டட் ஆவரேஜா நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லா டாரிஃபும் சேர்ந்து இது வந்து நம்மளுக்கு 4.6% தான் இருக்கு அப்படின்றது. ஏன்னா சில ஒரு 100 கூட்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு 20 கூடு 25% இருக்கலாம். அது இப்ப 50% உதவி இருக்கு விழுந்திருக்கு. இன்னொரு 20 கூட்ஸ் வந்து 0ல இருக்கு, 20 கூட்ஸ் 5% இருக்கும் போது இந்த 40% ட்ரக்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு எடுக்கும் போது ஆவரேஜ் ரேட் அப்படின்றது 4.6 to 5% தான் இருக்கு சார். அதனால இந்தியா இஸ் இன் ஸ்ட்ராங் பொசிஷன். இதை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் டிப்ளமேட்டிக்கா தான் இதை ஹேண்டில் பண்ணணும். அதை கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் மோடி லீடர்ஷிப்பை ஹேண்டில் பண்ணுவாங்க. இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.